முதல்ல நீ இந்த வேலையை விட்டுட்டு நீ படிச்ச படிப்புக்கான வேலையை தேடு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? டான்ஸ் மாஸ்டர் சாண்டி இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவரை பத்தின அப்டேட் இருந்தா சொல்லுங்கன்னு பாலக்கோடுல இருந்து ஜான் கேட்டிருக்காங்க. நடன இயக்குனரும் நடிகருமான சாண்டி தமிழில் நிறம் மாறும் உலகில், தெற்கத்தி வீரன், கிஃப்ட் ஆகிய திரைப்படங்களிலும் கன்னடத்தில் ரோசி என்ற படத்திலும் நடித்து கொண்டிருக்கிறார். அவர் நடன இயக்குனராக பணியாற்றிய படங்களில் தங்கலான், வாழை போன்ற படங்கள் வெளியீட்டுக்காக காத்து கொண்டிருக்கின்றன. தனியார் தொலைக்காட்சியில இப்போ ஏன் படங்கள்லாம் பெருசா ஒளிபரப்பப்படுறது இல்லைன்னு திண்டுக்கல்ல இருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா சன் டிவி, விஜய் டிவி, கலைஞர் டிவி மட்டும் இல்லாமல் ராஜ் டிவி, ஜெயா டிவி, மெகா டிவி போன்ற தனியார் தொலைக்காட்சிகளும் எல்லா சனி ஞாயிறன்றும் திரைப்படங்களை ஒளிபரப்புவதை வழக்கமாக வைத்து கொண்டிருந்தார். இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா சன் டிவி, விஜய் டிவி, ஜி டிவி, கலைஞர் டிவி ஆகிய 4 தொலைக்காட்சிகள் தவிர வேறு எந்த தொலைக்காட்சியிலும் புது திரைப்படங்கள் வெளியாவதே இல்லை. நான் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த 4 தொலைக்காட்சிகளும் கூட பார்த்திங்கன்னா எல்லா சனி ஞாயிறும் புதிய படங்கள் ஒளிபரப்பாவதில்லை. பண்டிகை நாட்களில் மட்டும்தான் ஒளிபரப்பாகிறாங்க. இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு முக்கியமான காரணம் இந்த படங்களுக்கான விலை. பெரும்பாலான திரைப்படங்களுடைய விலை 10 கோடியிலிருந்து 60 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்கிறதுனால அந்த தொகையை கொடுத்து ஒரு படத்தை வாங்கி வெளியிடுவதற்கு பதிலாக ரியாலிட்டி ஷோவை நடத்தினா பார்வையாளர்களை மிக அதிகமாக கவரலாம் என்ற எண்ணம் எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களுக்கும் வந்திருக்கிறது. அதன் காரணமாகத்தான் இந்த படங்களை வாங்குகின்ற போக்கே பொதுவாக குறைந்து கொண்டு வருகிறது. ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற நியூ மூவிஸ் அதே குவாலிட்டியில் இன்டர்நெட்லேயுமே ரிலீஸ் ஆகுது. இதனால ஓடிடிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கான்னு அம்ஜிக்கரிலேருந்து பப்பு கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே திருட்டு விசிறியுடைய ஆக்கிரமிப்பு மிகப்பெரிய அளவில் இருந்ததுனால திரைப்பட தயாரிப்பாளர்கள், திரை விநியோகஸ்தர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள் எல்லோரும் பாதிக்கப்பட்டாங்க. இப்போவும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான். வலைதளங்களில் திருட்டுத்தனமாக படங்களை பதிவேற்றுவதால் ஓடிடி நிறுவனங்கள் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகின்றன அப்படின்றது உண்மை. தனுஷ் அடுத்ததா எந்த படத்துல நடிக்க இருக்காரு, வடச்சென்னை 2ல நடிப்பாரான்னு கேட்டிருக்காங்க. சேகர் கமலோட இயக்கத்திலே தனுஷ் நடித்துக் கொண்டிருக்கின்ற குபேரா படத்துடைய படப்பிடிப்பு ஏறக்குறைய முடிவடைகின்ற கட்டத்தை நெருங்கி கொண்டிருக்கிறது. அந்த படத்தை முடித்ததுக்கு பின்னால் ஆனந்த எல்ரா இயக்கத்திலே தேரே இஷ்க் மெயின் என்ற இந்தி படத்தை நடிக்க இருக்கிறார் தனுஷ். அந்த 2 படங்களையும் முடிச்சுட்டு தான் தன்னுடைய அடுத்த படத்தை பற்றிய அறிவிப்பை தனுஷ் வெளியிடுவார்னு நினைக்கிறேன். நடிகர் ஜீவா நடிச்ச கச்சேரி படத்துல வர எல்லா பாடல்களோட முதல் 2 வரிகள் எல்லாமே ஒரே வார்த்தைகளா அமைஞ்சிருக்கு. வேற எந்த படத்துலயாவது இந்த மாதிரி பாடல்கள் அமைஞ்சிருக்கான்னு பாரதி கேட்டிருக்காங்க. நீங்க குறிப்பிட்டிருப்பது ஒரு வினோத ஒற்றுமை தான். எனக்கு தெரிந்து வேறு எந்த திரைப்படத்திலும் அப்படி பாடல்கள் அமைந்ததாக தெரியல. சிகப்பு ரோஜாக்கள்ல கமல் நடிச்சிருந்த கேரக்டர் அண்ட் ஊமை விழிகள் படத்துல விஜயகாந்த் நடிச்சிருந்த கேரக்டர், இந்த 2 கேரக்டர்லையுமே ஃபர்ஸ்ட் சிவகுமார் தான் சூஸ் பண்ணாங்க அப்படின்றது உண்மையான சென்னையில இருந்து வெங்கடேஷ் கேட்டிருக்காங்க. நீங்க சொல்லியிருக்கிற விஷயம் உண்மைதான். பாரதி ராஜா சிவப்பு ரோஜாக்கள் கதையை தன்னிடம் சொன்னதாகவும் அந்த கதாபாத்திரம் தனக்கு ஏற்றதாக இருக்காது அப்படின்றத பாரதி ராஜாத்தையே சொல்லி அந்த படத்தில் நடிக்க மறுத்ததாகவும் சிவகுமார் ஏற்கனவே ஒரு பேட்டியிலே தெரிவித்திருக்கிறார். ஊமை விழிகள் படத்தில் அவர் நடிக்காமல் போனதுக்கு முக்கியமான காரணம் தேதிகள் ஒத்துழைக்காது தான். தேதிகள் சரியாக வந்திருந்தால் நிச்சயமாக உமைகள் படத்திலே சிவகுமார் நடித்திருப்பார். இந்தியன் 1 படத்தோட மியூசிக் டைரக்டர் ஏஆர் ரஹ்மான். அப்படி இருக்கும்போது இந்தியன் படத்தோட சீக்குவலான இந்தியன் 2 படத்துல ஏஆர் ரஹ்மானை சூஸ் பண்ணாம அனிருத்தை சூஸ் பண்ணதுக்கான ரீசன் என்ன? இது ஏஆர் ரஹ்மானுக்கு ஒரு சின்ன வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும் இல்லையான்னு கனடால இருந்து தீபா கேட்டிருக்காங்க. இந்தியன் திரைப்படத்திலே மிகச்சிறந்த பாடல்களை தந்தது மட்டும் இல்லாமல் அந்த படத்தினுடைய பின்னணி இசை சேர்ப்பிலே தன்னுடைய முழு திறமையும் காட்டியிருப்பார் ஏஆர் ரஹ்மான். இன்றைய தமிழ் சினிமாவிலே அனிருத் முதலிடத்திலே இருந்தாலும் கூட இந்தியன் படத்தை பொறுத்த வரைக்கும் ஏஆர் ரஹ்மானை தவிர்த்து விட்டு அனிருத்தை சங்கர் ஒப்பந்தம் செய்ததில் திரை இசை ரசிகர்கள் எல்லோருக்குமே மிகப்பெரிய வருத்தம் இருக்கிறது. அந்த வருத்தம் ஏஆர் ரஹ்மானுக்கும் நிச்சயம் இருக்கும். சார், உங்களோட நிறைவேறாத ஆசைகளில் முக்கியமான ஒன்றுனா அதை எதை சொல்லுவீங்கன்னு கேட்டிருக்காங்க. நடிகர் திலகத்தை வைத்து ஒரு திரைப்படத்தை இயக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசையாக இருந்தது. அதற்கான முயற்சிகளில் நான் ஈடுபட்டு கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் நடிகர் திலகம் நம்மை விட்டு மறைந்து விட்டார். என்னுடைய நிறைவேறாத ஆசைகள் பல இருந்தாலும் அதில் முக்கியமான ஆசை இது. பழம்பெரும் நடிகர்கள் ஜெமினி கணேசன், நம்பியார், சந்திரபாபு, நாகேஷ், பாலையா, எம்ஆர் ராதா இவங்களோட ஃபர்ஸ்ட் படங்கள்லாம் என்னென்ன, அதில் என்னென்ன படங்கள் வெற்றி படங்களாக அவங்களுக்கு அமைஞ்சது, என்னென்ன படங்கள் தோல்வி படங்களாக அமைஞ்சதுன்னு சென்னையிலேருந்து கௌஷிக் கேட்டிருக்காங்க. ஜெமினியின் தயாரிப்பான மிஸ் மாலினி தான் ஜெமினேசன் அறிமுகமான படம். கொத்தமங்கலம் சுப்பு எழுதி இயக்கிய அந்த படத்தில் ஒரு சிறு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார் ஜெமினி.
பிரபல திரைக்கதை ஆசிரியரும் நடிகருமான ஜாபர் சீதாராம் அறிமுகமானதும் அந்த மிஸ் மாலினி படத்தில் தான். அந்த மிஸ் மாலினியை பற்றி இன்னொரு கூடுதலான தகவலை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். ஜெமினேசனுடைய சொந்த வாழ்க்கையில் இடம்பெற்ற இரண்டாவது பெண்மணியும் பிரபல இந்தி நடிகை ரேகாவினுடைய தாயாருமான புஷ்பவல்லி தான் மிஸ் மாலினி படத்தினுடைய கதாநாயகி. நம்பியார் நடித்த முதல் திரைப்படம் பக்த ராமதாஸ் என்ற படம். தமிழ், இந்தி ஆகிய இருமொழியிலே தயாரான அந்த படத்தில் ஒரு நகைச்சுவை வேடத்தில் அறிமுகமாகி இருந்தார் நம்பியார். 1947 எழுத்தாளர் PS ராமையாவுடைய இயக்கத்திலே உருவான தன அமராவதி என்ற படத்தில் தான் சந்திரபாபு முதல் முதலாக சினிமாவில் அறிமுகமானார். அந்த படத்தில் நடித்தது மட்டுமில்லாமல் ஒரு பாடலையும் பாடியிருந்தார் சந்திரபாபு. நாகேஷ் அறிமுகமானது மனமுள்ள மருதாரம் அப்படின்ற படத்தில். பாலாஜியும் சரோஜதேவியும் ஜோடியாக நடித்த அந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதியிருந்தவர் முரசொலி மாறன். 1936 எம்ஜிஆர் அறிமுகமான சதிலீலாவதி திரைப்படம் தான் TS பாலையாவுக்கும் முதல் படம். TS பாலையா அறிமுகமானதுக்கு அடுத்த ஆண்டில் ராஜசேகரன் என்ற படத்தின் மூலம் அறிமுகமானவர் தான் MR ராதா. அந்த படத்துடைய விளம்பர போஸ்டர்களில் ஆங்கில நடிகர்களுக்கு இணையாக MR ராதாவை விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. மிக கடுமையாக அந்த படத்துக்காக MR ராதாவும் உழைத்திருந்தார். ஆனால் அந்த படம் வெற்றி படமாக அமையலை. சார், பாரதி ராஜாவை நீங்க எப்போ ஃபர்ஸ்ட் மீட் பண்ணீங்கன்னு கோவில்பட்டியிலேருந்து சிதம்பரம் கேட்டிருக்காங்க. பல வெற்றி படங்களை தயாரித்த KRG, ராஜ்கண்ணா ஆகிய இருவரும் சிவகுமாருடைய சொந்தக்காரரான பொள்ளாச்சி ரத்னத்துக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்கள். பொள்ளாச்சி ரத்னம் தயாரித்த திரைப்படம் தான் தலைப்பிரசவம். இந்த படத்தை இயக்கியவர் கிருஷ்ணன் நாயர் என்கின்ற மலையாள இயக்குனர். அப்போ அவர்கிட்ட பாரதி ராஜா உதவி இயக்குனராக இருந்தார். தலைப்பிரசவம் படத்தினுடைய பத்திரிகை தொடர்பாளராக நான் பணியாற்றிய காரணத்தினால அப்போ பாரதி ராஜா சந்தித்து பல முறை பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்குது. ஆனால் பாரதி ராஜா அதற்கு முன்னாலேயே என்னை சந்தித்ததாக என்கிட்ட ஒரு முறை குறிப்பிட்டிருக்கிறார். அன்று கண்ட முகம், 5 லட்சம் போன்ற படங்களை இயக்கிய G ராமகிருஷ்ணன்கிட்ட நான் பத்திரிகை தொடர்பாளராக பணியாற்றி கொண்டிருந்தேன். அந்த காலகட்டத்தில் அந்த அலுவலகத்துக்கு வந்தபோது என்னை பார்த்து ஒரு முறை பேசியதாக பாரதி ராஜா என்னிடம் சொல்லியிருக்கிறார். சார், இப்போ இருக்கிற ரொம்ப ஃபேமஸான சினிமா யூடியூபர்ஸில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க இல்லை ரொம்ப நெருக்கமானவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. இன்றைக்கு உள்ள யூடியூபர்களில் பலர் பரபரப்பான செய்திகளை வெளியிட வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறார்களே தவிர திரை உலகிற்கும் திரை ரசிகனுக்கும் பயன் தரக்கூடிய தகவலில் தங்களுடைய யூடியூப் தெரிவிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் செயல்படுவதில்லை. அப்படிப்பட்ட எண்ணத்தில் செயல்படுகின்ற ஒரு யூடியூபராக இன்றைக்கு நான் பார்ப்பது பரத்வாஜ் ரங்கனை. அதனால் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தசாவதாரம் தான் நாகேஷ் நடிச்ச கடைசி படமான வேலூர்லேருந்து கிருஷ்ணவேணி கேட்டிருக்காங்க. KS ரவிக்குமாரை மிகவும் கவர்ந்த கலைஞர் நாகேஷ். அவ்வை சண்முகி, பஞ்சதந்திரம் உட்பட 10க்கும் மேற்பட்ட படங்களில் KS ரவிக்குமாருடைய இயக்கத்திலே அவர் நடித்திருக்கிறார். தசாவதாரம் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது அவர் கொஞ்சம் தளர்ந்திருந்தார் என்று சொல்கின்ற ரவிக்குமார் அந்த படத்தினுடைய படப்பிடிப்பில் ஒவ்வொரு ஷாட்டுக்கு முன்னாலையும் அவரை நான் தான் கைப்பிடித்து அழைத்து கொண்டு போய் ஷாட்டில் நிற்க வைப்பேன். அதே மாதிரி படப்பிடிப்பு முடிந்த உடனே அவரை கைப்பிடித்து அழைத்து கொண்டு வந்து உட்கார வைப்பேன். அந்த படத்துடைய படப்பிடிப்பின் போது நாகேஷுக்கு என்ன தோன்றியதோ தெரியல, அநேகமாக இதுதாண்டா என்னுடைய கடைசி படமாக இருக்கும் என்று என்னிடம் ஒரு முறை கூறினார். அந்த தசாவதாரம் படத்தினுடைய முதல் பிரதியை பார்த்துவிட்டு நாகேஷ், மனோரமா, நான் ஆகிய மூவரும் கலங்கி நின்றது இன்று வரையிலே என்னுடைய நினைவிலே நிற்கிறது. அதற்கு பின்னாலே 2 வருடம் நாகேஷ் உயிருடன் இருந்தார் என்றாலும் தசாவதாரத்துக்கு பின்னால் அவர் எந்த படத்திலையும் நடிக்கலை. அதன் காரணமாக தசாவதாரம் படமே அவர் நடித்த கடைசி படமாக அமைந்து விட்டது என்கிறார் ரவிக்குமார். இளையராஜா எத்தனை பாடல்களை எழுதியிருக்காருன்னு நியூசிலாந்துல இருந்து உமாசுதன் கேட்டிருக்காங்க. இளையராஜா 100க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார். KS ரவிக்குமாருக்கு ரொம்ப பிடிச்ச டைரக்டர்ஸ் யாருன்னு வந்தவாசிலேருந்து நாராயணன் கேட்டிருக்காங்க. ஒரு காலகட்டத்திலே KS ரவிக்குமாருடைய ஆதர்ச இயக்குநர்களாக இருந்ததுன்னா அது ஸ்ரீதர், K பாலச்சந்தர், பாரதி ராஜா ஆகிய 3 பேர் தான். அவங்களுடைய படங்களுடைய பாதிப்பு என்னுடைய படத்தில் இருக்காது. ஆனாலும் என்னை மிகவும் கவர்ந்த இயக்குநர்கள் அவர்கள் என்று ஒரு பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் ரவிக்குமார். விஜய் ஆண்டனியோட ரோமியோ படம் ஓடாததுக்கு ரீசன் விமர்சனங்கள் தானான்னு சென்னையில இருந்து கலிய பெருமாள் கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல படத்துக்கு எதிராக எத்தனை கடுமையான விமர்சனங்கள் எழுந்தாலும் நிச்சயமாக அந்த படத்துடைய வெற்றியை அந்த விமர்சனங்கள் பாதிக்காது. ரோமியோ திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படம் வெற்றி அடையவில்லை என்றால் அதுக்கு காரணம் அந்த படத்தினுடைய திரைக்கதை தானே தவிர அந்த படத்துக்கு வந்த விமர்சனங்கள் அல்ல. மகேந்திரனோட உன் கண்ணில் நீர் விழுந்தால், பாரதி ராஜாவோட கொடி பறக்குது, ஸ்ரீதரோட துடிக்கும் கரங்கள், இன்னும் நிறைய படங்கள் சொல்லிட்டே போலாம். ஏன் இவ்வளோ பெரிய டைரக்டர்ஸால ரஜினியை வச்சு ஒரு வெற்றி படம் கூட கொடுக்க முடியலன்னு அம்ஜிக்கரிலேருந்து பத்மநாபன் கேட்டிருக்காங்க. யானைக்கும் அடிசருக்கும் அப்படின்னு தமிழில் ஒரு சொற்றொடர் உண்டு. அது உங்கள் கேள்விக்கு சரியான பதிலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் தமிழ் சினிமாவில் பல துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஒரு படத்தை தேட்டரில் பார்த்துட்டு வெளியே வரும்போது உங்களை தமிழ் சினிமாவில் ஒர்க் பண்ணுறதுக்கு கர்வம் கொள்கிற மாதிரி ஃபீல் பண்ண வச்ச 5 தமிழ் படங்களை பற்றி சொல்லுங்கன்னு பாண்டிச்சேரியிலேருந்து பெருந்தமிழன் கேட்டிருக்காங்க.
தமிழ் சினிமாவிலே பணியாற்றுவதில் என்னை கர்வம் கொள்ள வைத்த படங்கள்னா அந்த பட்டியல் மிகவும் நீளமானது. நீங்கள் 5 படங்களை மட்டும் குறிப்பிட சொல்லி கேட்டிருக்கிறதுனால முதல் படமாக நான் சந்திரலேகா படத்தை குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் இந்தியா முழுக்க மிகப்பெரிய சாதனை புரிந்த படம். 2வது படமாக நான் குறிப்பிட விரும்புவது நடிகர் சிவா கணேசன் இயக்குனர் எஸ் பாலச்சந்தருடைய காம்பினேஷனில் உருவான அந்த நாள் என்ற திரைப்படம். 3வது திரைப்படம் இயக்குனர் எம் பாரதி ராஜாவுடைய அறிமுக படமான 16 வயதினிலே. 4வது திரைப்படம் மணிரத்னத்தினுடைய அதிரடி திரைப்படமான நாயகன். 5வது திரைப்படம் மகேந்திரனுடைய இயக்கத்தில் உருவான உன்னதமான திரைச்சித்திரமான உதிரிப்பூக்கள். சார், சிவாஜி அவர்களை உங்களுக்கு எதனால பிடிக்கும்னு சென்னையிலேருந்து பிரியா கேட்டிருக்காங்க. சிவாஜி எனக்கு ரொம்ப பிடிக்கிறதுக்கு 1000 காரணங்கள் இருக்கின்றன. முதல் காரணம், அவர் அற்புதமான நடிப்பாற்றல் கொண்ட ஒரு நடிகர் என்பது. 2வது முக்கியமான காரணம், தன்னுடைய சொந்த சகோதரனைப் போல என்னை அவர் நடத்திய விதம். சார், நீங்கள் இந்தியாவோட பிஎம்ஐ மீட் பண்ணலாம் அப்படின்ற சான்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னா நீங்கள் ஒரு 5 டிமாண்ட்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கோ இல்லை காமன் பீப்புளுக்கோ எடுத்து வைக்கலாம் அப்படின்னா என்னென்ன சொல்லுவீங்க? ஆனால் உங்கள் கூட யாரை கம்பெனினா நீங்கள் கூட்டிகிட்டு போவீங்கன்னு கோயம்புத்தூர்லேருந்து அஜய் கேட்டிருக்காங்க. சினிமா துறை ஒரு தொழிலாக அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கான முழு அங்கீகாரம் இதுவரையிலே தரப்படவில்லை. அதுதான் என்னுடைய முதல் கோரிக்கையாக இருக்கும். மிகப்பெரிய வருவாய் ஈட்டித் தருகின்ற சினிமா துறை தான் இந்திய தேசம் அமைதியாக இருப்பதற்கு ஓரளவுக்கு காரணமாக இருக்கின்ற துறை. அதற்கான உரிய கௌரவம் இதுவரை அரசாங்கத்தால் தரப்படவில்லை அப்படின்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட அங்கீகாரம் சினிமா துறைக்கு தரப்பட வேண்டும் என்பது என்னுடைய 2வது கோரிக்கை. சிறுவர் படங்களை ஊக்குவிக்கும், அதுபோன்ற படங்களை தொடர்ந்து திரையிடவும் இந்தியா முழுவதும் அரசாங்கத்தின் செலவிலே திரையரங்குகள் அமைக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய 3வது கோரிக்கை. வருவாயை தாண்டி செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையை குடிமக்களுக்கு ஏற்படுத்தாமல் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதை என்னுடைய 4வது கோரிக்கையாக வைப்பேன். இந்த கோரிக்கைகளில் பிரதான கோரிக்கைன்னா, மிகப்பெரிய மனிதர்கள் கோடிக்கணக்கிலே வங்கியிலே கடன் வாங்கிவிட்டு அதை திருப்பி செலுத்துவதை பற்றி 1% கூட கவலைப்படாமல் இருக்கிறார்களே, அவர்கள் மீது போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது என்னுடைய மிக முக்கியமான கோரிக்கை. இந்த என்னுடைய கோரிக்கைகளில் யார் யாரெல்லாம் உடன்படுகிறார்களோ அப்படிப்பட்ட நண்பர்களை பிரதமரை சந்திக்கும் போது நிச்சயமாக அழைத்து செல்வேன். அடுத்து இன்று ஒரு தகவல். இன்றைக்கு தமிழ் சினிமாவிலே முக்கியமான இடத்தில் இருக்கின்ற விஜய் அடுத்து அரசியல் களத்தில் அடியெடுத்து வைக்க இருக்கிறார். அதனால் அவர் அரசியல் தலைவர்களை பற்றி இப்போ பேசினா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவுமே இல்லை. ஆனால் 10-15 வருடங்களுக்கு முன்னாலேயே விஜய் மிகவும் கவர்ந்த ஒரு தலைவராக இருந்ததுன்னா அது பெருந்தலைவர் காமராஜ். அதை பற்றி ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கு உங்களோடு இந்த நிகழ்ச்சியிலே நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். வெளியூர் படப்பிடிப்புகளுக்கு எப்போதாவது காரிலே பயணம் செய்யும்போது வழியில் கோவில் குளம் இதையெல்லாம் பார்த்து கொண்டே செல்வாராம் விஜய். சில நேரங்களில் ஏதாவது கிராமத்தில் இறங்கி அங்கே இருக்கிற மனிதர்களிடம் உரையாடுவதும் அவருடைய பழக்கமாக இருந்திருக்கிறது. அப்போ அவங்கக்கிட்ட பேசும்போதெல்லாம், இந்த குளம் இருக்க இது காமராஜர் வெட்டினது, இந்த அணை இருக்க அது காமராஜர் கட்டினது என்று பல பேர் விஜயிடம் சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் இப்போ உள்ளது மாதிரி ஹைடெக் வசதிகள்லாம் இல்லை. அப்படிப்பட்ட காலத்திலேயே விவசாயிகளை மனதிலே வைத்துக்கொண்டு அவருடைய நலனுக்காக எந்தெந்த விஷயத்தெல்லாம் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பண்ணியிருக்கார் அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. பெருந்தலைவர் காமராஜரை பொறுத்த வரைக்கும் அவர் கர்ம வீரர் மட்டும் இல்லை, ஒரு விவசாய விஞ்ஞானியும் கூட என்கிறார் விஜய். இத்துடன் இன்றைய லென்ஸ் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மற்றும் அடுத்த லென்ஸ் நிகழ்ச்சியிலே சந்திப்போம். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.